வானாதி வானம் கொள்ளா தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தன் கருணை வேந்தன் மகிமை ரூபன் மகத்துவமுள்ளவர் துதிக்கு பாத்திரர் தூயாதி தூயவர் இஸ்ரவேலுக்கு ஜெயபலமானவர் சேனைகளுக்கெல்லாம் கர்த்தர் மகிமை நிறைந்தவர் மகத்துவமுள்ளவர் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரே பேரான தேவன். இந்த 3வது ஓய்வு நாள் 17ஆம் தேதி 12வது மாதம் நம்மை கூட்டி சேர்த்து அவரை ஆராதிக்கும்படி பாடும்படி துதிக்கும்படி நல்ல சுக பலன் சமாதானத்தை கொடுத்த அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் கர்த்தர் அழைக்கப்பட்ட 2 பேர், ஆண்கள் பகுதியில் ஒருத்தரும் பெண்கள் பகுதியில் ஒருத்தருமாக 2 பேர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக தேவனை நாம் பாடலாம். முதலாவதாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இந்த பாடலை நாம் பாடலாம். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதி முதற் பொருளாய் நின்றருள் சர்வேசன், நீதி முதற் பொருளாய் நின்றருள் சர்வேசன், நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன், நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேதகரம், நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர. நீடு வாரி திரிசூழ மேதினி மூட பாவ இருள் ஓடவே அருள் செய். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். எங்கனும் நிறைந்த நாதம் பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணி பாத துங்கமாமரை பிரபோதம் கடைசி நடு சோதனை செய்யாதி நீத. எங்கனும் நிறைந்த நாதம் பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணி பாத துங்கமாமரை பிரபோதம் கடைசி நடு சோதனை செய்யாதி நீத. பங்கிலான் தாபமில்லான் பகரணி முடிவில்லான், பங்கிலான் தாபமில்லான் பகரணி முடிவில்லான். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும், பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும். பண்பதாய் சுயம்பு வேகன் நண்பிறக்கதையால பிரபாகரன்,
பாழ்தளத்தின் சிருஷ்டிப்பும் மீட்பும் பரிபாலனத்தையும் பண்பை நடத்தி அருள் செய்யும் ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் நீதியின் செங்கோல் கை கொண்டு நடத்தினால் நாம் நீ நிலத்தால் அழிந்து தீதொரு நரகில் தள்ளுண்டு மடிவோம் என்று தேவ திருவுளமுணர்ந்து பாதகர்க்குயிர் தந்த பாலன் இயேசுவை கொண்டு பாதகர்க்குயிர் தந்த பாலன் இயேசுவை கொண்டு பரன் எங்கள் மீசைதையை வைத்தனர் இது நன்று பரன் எங்கள் மீசைதையை வைத்தனர் இது நன்று பகர்ந்த தண்டையர் தான் குரு சஞ்சலம் இடஞ்சல் வந்த போதேதய வாகையில் பாரில் நீடு மஞ்சான செய்த முதல் சூரியன் முன்னிருள் போலவே சிதறும் ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் நீதி முதற் பொருளாய் நின்றருள் சருவேசன் நீதி முதற் பொருளாய் நின்றருள் சருவேசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத நாகரம் நீடுவாரி திருசூழ மேதினியை மூட பாவையிருள் ஓடவே அருள் செய் ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை நாம் பாடலாம். ஒரு புதிய பாடல். கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. ஃபாதர் பெத்மன்ஸ் பாடல் நாம் இந்த நாள் பாடலாம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இந்த பாடல் நாம் பாடலாம். கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. தாங்கினீ தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர் சொல்லமாம். தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர் சொல்லமா. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே.
கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகின்றேன், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகின்றேன். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகின்றேன், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. சொல்லலாமாம். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். சொல்லாம சேர்ந்து கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கினீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கினீர் இரக்கத்தினாலே. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றேன், கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகின்றேன். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றேன், கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகின்றேன். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. சொல்லமா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. சேர்ந்து சொல்லமாம். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கினீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்த கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கினீர் இரக்கத்தினாலே.
ஏந்தி மகிழ்கின்றீர், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகின்றீர். மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கின்றீர், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. சொல்லாமா வாய்களை திறந்து நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. சேர்ந்து கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீராமே. தாங்கினீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். தாயின் கருவில் கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்கி வந்தீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்கி நீர் இரக்கத்தினாலே. கரங்களை உற்சாகமாய் தட்டி துக்கங்கள், பாடுகள், பலவீனங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். துக்கங்கள், பாடுகள், பலவீனங்கள், பாவங்கள், நோய்கள் சுமந்து தீர்த்தீர். துன்பங்கள், பாடுகள், பலவீனங்கள், பாவங்கள், நோய்கள் சுமந்து தீர்த்தீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா என் ஏசையா. சொல்லாமா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. சேர்ந்து நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. சொல்லமா கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. ஆமென். நாள் வரை தாங்கினீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். சேர்ந்து சொல்லலாமா தாங்கினீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கினீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். சேர்ந்து சொல்லலாமா தாங்கினீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். மீண்டுமாக தாங்கினீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கினீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். தாயின் கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்கி நீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே,
இந்நாள் வரை தாங்கி நீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகின்றீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகின்றீர். சொல்லாமா? தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகின்றீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகின்றீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. மீண்டும் சொல்லமா? கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். 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 எழுந்து நின்று அல்லது முழங்கால் படிட்டு தேவனை ஆராதிக்கிற அந்த நிலைமையில இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். கருவில் இருந்து தாங்கி வந்தீர் உடைய கிருபையினாலே, இந்த நாள் வரை தாங்கினது அவருடைய இரக்கத்தினாலே என்ற வரிகளை சேர்த்து நாம் தேவனை ஆராதிக்கலாம். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. வாயிலை திறந்து சொல்லாமா? நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா என் ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. எல்லோரும் சேர்ந்து சொல்லாமா? நன்றி ஐயா என் ஏசையா. கரங்களை தட்டி சொல்லாமா? கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்கி நீரும் இரக்கத்தினாலே. சேர்ந்து கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, ஆமென். இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். வாய்களை திறந்து தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். நன்றி ஐயா நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி
வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே ஆமென் கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே ஆமென் அப்பா நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே தாங்கி நீ தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர் தாங்கி நீ தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர் தாங்கி நீ தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர் தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகின்றீர் தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகின்றீர் சொல்லாமா தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகின்றீர் தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகின்றீர் நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா என் ஏசையா நன்றி ஐயா ஏசையா சொல்லமா நன்றி ஐயா ஏசையா நன்றியா என் ஏசையா கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே ஆமென் கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே தாங்கி நீ தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர் 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 கருவிலிருந்து தாங்கினீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கி நீரும் இரக்கத்தினாலே வாயில திரு சொல்லாமாம் கருவிலிருந்தே தாங்கி வந்தி கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கி நீரும் இரக்கத்தினால் எல்லோரும் வாய்களை திறந்து கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கி வந்தீர் இரக்கத்தினாலே சத்தமா சொல்லாமா இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கி நீர் இரக்கத்தினாலே தாங்கி நீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர் தாங்கி நீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர்
ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி, எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி நம் தேவனை ஆராதிக்கலாமா? கருவில் இருந்து நம்மளை தாங்கினவர், நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து நம்மளை உருவாக முன்னமே கண்ணோக்கினவர், பெயரை சொல்லி அழைத்தவர், உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை தாயின் கருவில் உருவாக முன்னமே எங்களை தெரிந்து கொண்டீரே. இயேசப்பா, உம்முடைய தகப்பனை போல தோளில் சுமந்து கொண்டீங்களே அப்பா, உம்முடைய அன்பிற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்து இருக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்க வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கினீரே, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை முடி சூட்டினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, இயேசுவே, உம்முடைய கருவில் எங்களை தாங்கினீரே அப்பா, உம்முடைய கிருபையினாலே தாங்கினீரே ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை தாங்கினீரே, உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தினீரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே, எங்களை தாங்கினதற்காக நன்றி ஆண்டவரே, எங்களை தப்புவித்ததற்காக நன்றி ஆண்டவரே, எங்களை சுமந்ததற்காக நன்றி ஆண்டவரே, எங்களை சுகம் தந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை இந்த நாள் வரை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, தாயின் கருவில் உருவாக முன்னமே தெரிந்து கொண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி, இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி, இயேசுவுடைய நாமத்தை நாம் உயர்த்தி, தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி, அப்பா, இந்த நாள் வரை காத்தீங்களே அப்பா, இந்த நாள் வரை எங்களை நடத்தினீங்களே ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நடத்தினீங்களே அப்பா, உம்முடைய இரக்கத்தினாலே நடத்தினீங்களே ஆண்டவரே. இந்த கடந்த நாட்களிலே ஏற்பட்ட எல்லா பலவீனங்களிலிருந்து பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான ஆபத்திலிருந்து பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சுகம் தந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தாங்கி வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே, எங்களுடைய தப்பிதங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய துக்கங்களை மாற்றினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா நோய்களையும் எங்களை விட்டு நீக்கினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு மகிமை 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 மகிமை. உன்னதமானவரே, உமக்கு மகிமை 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 செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி, இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தி, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி, அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரை பாதுகாத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாங்கினதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. சுகம் தந்ததற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க. எல்லோரும் கரங்களை தட்டி, இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுகம் தந்தீரே அப்பா. எங்களுடைய பலவீனங்களை நீக்கினீரே ஆண்டவரே. எங்களுடைய துக்கங்களை மாற்றினீரே ஆண்டவரே. கடந்த நாட்களில் இருந்த இடரல்களை நீக்கினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான பிரச்சனைகளை நீக்கினீரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி, எல்லோரும் உற்சாகமா கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. உம்மோடு பேசுகிறோம் அப்பா. எங்கள் மேலே மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்கள் மேலே மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்கள் மேலே மனம் இறங்குங்க அப்பா. எங்களுடைய தப்பிதங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய
நம்முடைய பிரச்சனைகளை நீக்கி போடுங்க அப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா. இயேசுவா, உம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ள கூடாதபடி இருக்கிற தடைகள் இந்த நாளில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே, நீங்கி போகட்டும் ஆண்டவரே, நீங்கி போகட்டும் அப்பா. எல்லா விதமான கட்டுகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவி எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே இங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய ஆவி எங்கள் மேலே ஊற்றுங்க அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மேலே அசைவாடட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் மேலே உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவி எங்கள் மேலே ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். வாய்களை திறந்து நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். யாவற்றையும் உண்டாக்கினீர், யாவற்றையும் உண்டாக்கினீர். தன் துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர். சேர்ந்து சொல்லாமா? நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். ஆமென். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். யாவற்றையும் உண்டாக்கினீர், யாவற்றையும் உண்டாக்கினீர். வானாதி வானங்களும் சர்வ சேனைகளும், வானாதி வானங்களும் சர்வ சேனைகளும் நீரே உண்டாக்கினீர். சர்வ வல்லவரே, நீரே உண்டாக்கினீர். சர்வ வல்லவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். சேர்ந்து சொல்லாமா? நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். யாவற்றையும் உண்டாக்கினீர், யாவற்றையும் உண்டாக்கினீர்.
தன் துதிக்கும் சோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. உம்முடைய நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவாபதில் தாருமே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவாபதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நீர் ஒருவரே கர்த்தர், 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 நீர் ஒருவரே கர்த்தர். யாவற்றையும் உண்டாக்கினீர், யாவற்றையும் உண்டாக்கினீர், யாவற்றையும் உண்டாக்கினீர். நீர் ஒருவரே கர்த்தர். சொல்லலாமா வாய்களை திறந்து? நீர் ஒருவரே கர்த்தர். வாய்களை திறந்து சொல்லுங்க. நீர் ஒருவரே கர்த்தர். உரத்த குரலாக நீர் ஒருவரே கர்த்தர். யாவற்றையும் உண்டாக்கினீர், யாவற்றையும் உண்டாக்கினீர். எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி, எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனை நாம் ஆராதிக்கிற அந்த நிலைமையில, அப்பா நீர் ஒருவர் தான் கர்த்தர் ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் தெய்வம் அப்பா, நீர் ஒருவர் தான் வணங்கத்தக்கவர் ஆண்டவரே. இந்த வானாதி வானங்களை படைத்த தெய்வம் நீர் மாத்திரம் அப்பா. நீர் ஒருவரே எங்களை உண்டாக்கின தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மாத்திரம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லோர் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் தட்டுங்க. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை பெற்றவங்க, பரிசுத்த ஆவியானவராலே நீங்க ஆவியானவரோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியை பெறாதவங்க ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை எங்கள் மேலே ஊற்றுங்க அப்பா. தடைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்புங்க அப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே என்று வாய்களை திறந்து கேளுங்க ஆண்டவரே. எங்களுக்கு இறங்குங்க அப்பா. எங்கள் மேலே இரக்கமாயிருங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினாலே எங்களை தாங்குங்க அப்பா. உங்களுடைய இரக்கத்தினாலே எங்களை தாங்குங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே அசைவாடட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே அசைவாடுங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே அசைவாடுவீராக. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசுகிற தெய்வமே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியை பெற்றவங்க பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்களோடு
நீர் பேசுங்க என்று கேளுங்க. அப்பா எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசுங்க அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் 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 வல்லமை. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். அப்படியே முழங்கால் படியிட்டு கர்த்தரால் ஏவப்பட்ட யாராவது ஒருவர் இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய், அவரே வந்து ஆளுகை செய்யும்படியாய், அவரே வந்து ஆசீர்வதிக்கும்படியாய் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். வாசிக்கப்பட்ட சங்கீத பகுதி. இந்த சங்கீதத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு தலைப்பாக கொண்டு பார்க்க போகிறோம். மொத்தத்தில் 7 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கிறேன். இந்த 7 வசனங்களும் இந்த மாதத்தினுடைய கடைசிக்கு ஏற்றதா அல்லது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 6வது 7வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இப்போ இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தான் முக்கியப்படுத்துது. என்னன்னு சொன்னால், பாவத்திலிருந்து வெளியேறுவது, சுத்திகரிப்பது, சுத்தமாவது, பாவத்திலிருந்து விடுதலையாவது, இதை தான் முக்கியப்படுத்துகிற இந்த வசனம். நீங்கள் இந்த சங்கீதம் முழுக்க படிச்சிங்கன்னா முழுக்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, முழுக்க பாவத்திலிருந்து சுத்திகரிப்பை குறித்து மட்டும்தான் இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த சங்கீதத்தை அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா,
தாவீது பட்சேபால் இடத்துல தப்பு பண்ணும்போது நான் தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த போது உடனே தாவீது தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்ட காரியத்தை இங்கே இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். பாவ அறிக்கை, பாவ சங்கீர்த்தனம், பாவத்தை அறிக்கையிடுகிற ஒரு சங்கீதமாக இதை நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். மறுபடியும் இந்த 6வது வசனத்தை வாசிங்க. இதோ உள்ளத்திலே நீங்கள் என்ன இருக்க விரும்புறீங்கன்னா, உண்மை இருக்கணும்னு விரும்புகிறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே என் உள்ளத்திலே நீங்கள் உண்மை இருக்கணும்னு விரும்புகிறீங்க, அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. ஆமேன். ஒரு அல்லே சொல்லமா. அது எங்கே கிடைக்கும்? சோப்பு எங்கே கிடைக்கும்? சந்திரிகா சோப்பு கிடைக்கும், அமாம் சோப்பு கிடைக்கும், மெடிக்மிக் சோப்பு கிடைக்கும். இந்த சோப்பு எங்கே கிடைக்கும்? மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லுங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். இந்த வார்த்தை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சகோதரி ஒருத்தர் இந்த வசனத்தை படிச்சுட்டு என்கிட்ட, இந்த வசனம் படித்தாங்களா, எந்த வசனம் படிக்கல, இது கேட்டாங்களா, இதுதான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈசோப்புனா என்ன அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு சாதாரணமாக சொல்லிவிட்டேன், அது ஒரு செடி அப்படின்னு சொல்லிவிட்டேன். செடி அப்படின்னு அதை குறித்ததான ஒரு தெளிவையும் தெளிவான வார்த்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை படிங்க, மறுபடியும் படிங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். சுத்தமாக்குகிற ஒரு ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அடுத்தது சொல்றாரு, என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இப்போ இதுதான் நம்ம பார்க்க போற காரியம். இப்போ இது எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லி, எதனால நம்ம சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிற வார்த்தை ஈசோப்பினால். வேற ஏதோ சொல்லியிருந்தாருன்னா நம்ம அது மூலமாக நம்ம அப்படி போயிட்டு இருக்கலாம். அவர் சொன்னது ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன், அது ஒரு செடி அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த செடி அது ஒரு மூலிகை செடி. இஸ்ரவேல் ஜனங்க அந்த செடியை மூலிகை செடியாக பயன்படுத்தினாங்க. அது மூலிகையாக பயன்பட்டது. இன்னும் சொல்லணும்னா ரண காயங்களுக்கு அது உபயோகமான ஒரு செடியாய் இருந்தது. இரண்டாவது, சரீர உள் காயங்களையும் உள் நோய்களையும் வெளி நோய்களையும் சுத்தமாக்குற மருந்தாக இது காணப்பட்டது. இந்த செடியை இஸ்ரவேல் ஜனங்க பயன்படுத்தின விதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கூட கூடுதலான அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம், 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை. ஆமேன். ஒரு அல்லே சொல்லமா. இப்போ ஓரளவுக்கு இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் அதை அப்படியே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இங்கே மறுபடியும் 19வது வசனத்தை வாசிங்க. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளிலும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை எடுத்து தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லோரும் மேலும் தெளித்தான். அல்லேலூயா சொல்லமா. இந்த பழைய ஏற்பாட்டில் பாவ தோஷத்தை நீக்கிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? இளம் காளை அல்லது வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தத்தோடு தண்ணீர் கொஞ்சம் கலந்து ஈசோப்பு செடியை எடுத்து அதுக்குள்ள தோய்த்து
மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் புஸ்தகங்கள் மேலும் எல்லாவற்றின் மேலும் தெளித்து பரிசுத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா சொல்லமா? இப்போ இந்த ஈசோப்பு என்பது ஒரு மூலிகை செடி. இது கூட இது எதனால எதை தொட்டு தெளிக்கிறது அப்படின்னு சொன்னா, இளங்காளை அல்லது வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரில் கலந்து அதை தெளித்தார்கள். சிவப்பான ஆட்டு மயிரோடு அது ஈசோப்போடும். நமக்கு இப்போ ஈசோப்பு தான் தேவை, அந்த ஆட்டு இது தேவையில்லை. ஈசோப்பு நமக்கு தேவை. ஈசோப்பை செடியை எடுத்து தந்த ரத்தம் கலந்த தண்ணீரை தோய்த்து அந்த செடியை தோய்த்து தெளித்தார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஈசோப்பு ஒரு மூலிகை செடி. ரணங்களை குணமாக்குகிற, நோய்களை குணமாக்குகிற, நோய்களிலிருந்து விடுவிக்கிற ஒரு செடியாக இந்த செடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஈசோப்பு செடி காணப்பட்டது. இந்த ஈசோப்பு செடி அதிகமாக பலிகள் செலுத்தும் பொழுது அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. பாவ அறிக்கை செய்யும் போது இந்த ஈசோப்பு செடி அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இப்போ புதிய ஏற்பாட்டில் அதை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, அவங்க இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்திலே தண்ணீர் கலந்து ஈசோப்பு செடியினாலே எடுத்து தெளித்தார்கள். புத்தகங்கள் மேல் தெளித்தார்கள், மனிதர்கள் மேல் தெளித்தார்கள், மிருக ஜீவன்கள் மேல் தெளித்தார்கள். எதெல்லாம் பாவம் தெரிந்திருந்ததோ, எதெல்லாம் பாவம் என்று நினைத்தார்களோ அதன் மேலெல்லாம் இந்த ஈசோப்பினால், அந்த ரத்தம் கலந்த தண்ணீரை ஈசோப்பு செடியினால் எடுத்து தெளித்தார்கள். அல்லேலூயா. இந்த பழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை வரும்போது எல்லாருக்கும் தெரியும், பொங்க தண்ணியை எடுத்து வேப்ப இலையை வச்சு உள்ள துவைச்சி கழனிக்கு, வீட்டுக்கு, மாட்டுக்கு எல்லாம் தெளிப்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னால், அது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் ஒருவேளை இதனுடைய அடிப்படையில் வந்திருக்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாட்டு கோமியத்தை எடுத்து, மூத்திரம் கோமியத்தை எடுத்து தெளிப்பாங்க. அதுவும் வேப்ப இலையை உள்ள விட்டு தெளிப்பாங்க. இன்னும் சில இடத்துல சில நேரங்களில் மஞ்சள் தண்ணியை வீட்டை சுற்றிலும் எல்லா இடத்திலும் மனுஷர் மேலே தெளிப்பாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் இவங்க நம்ம ஆட்கள் பயன்படுத்தினாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இஸ்ரவேலர் பயன்படுத்தியிருக்காங்க. எதற்கென்று சொன்னால், பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட, பாவத்திலிருந்து நிவாரணம் உண்டாக இது செய்யப்பட்டது. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு. 7வது வசனம் பாருங்க, 7வது வசனம் படிங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இந்த சுத்தமாவதுக்கு இந்த ஈசோப்பும் ஆட்டு ரத்தமும் மிக முக்கியமாக காணப்பட்டது. இது ரொம்ப இன்னும் கவனமாக கவனிக்கணும். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். தலைப்பை யாராவது ஒருத்தர் படிக்கலேன். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் வந்து அவன் பாவங்களை எடுத்து சொல்லி உணர்த்தின பொழுது பாடப்பட்ட பாடல். இந்த பாடல் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதத்தை அவர் எழுத காரணம் என்னன்னா, தேவனிடத்திலிருந்து நாம் எப்படி மன்னிக்க வேண்டும், எப்படி நம் பாவங்கள் கழுவப்பட வேண்டும், எப்படி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்து சொல்வதாக இருக்கிறது. வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் மறைக்கிறவன்
வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது இங்க நிலைப்படுத்துகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். இந்த பாவங்கள் என்பது பார்த்தீங்கன்னா, பாவம் எதெல்லாம் பாவம்? தேவனுக்கு எது எல்லாம் பிரியமில்லையோ அது எல்லாமே பாவம்தான். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறது தேவனுக்கு ஒரு நம்ம பார்க்குற பார்வையில் தப்பு இருந்து தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா அது பாவம்தான். நான் பேசுறது தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா அதுவும் பாவம்தான். நான் கேட்கறது, நம்ம காதால கேட்குறோமே, அந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா அதுவும் பாவம்தான். பேசுறது பாவம், பார்க்கறது பாவம், கேட்கறது பாவம். அப்படின்னா தேவன் எதையெல்லாம்னு சொல்லி குறிப்பு சிலதெல்லாம் தான் சொல்லியிருப்பார். எல்லாத்தையும் கேட்கறது பாவம்னு சொல்லலை, எல்லாத்தையும் பார்க்கறது பாவம்னு சொல்லலை, எல்லாத்தையும் பேசுறது பாவம்னு சொல்லலை. ஆனால் சில காரியங்கள், தாவீதுக்கு பத்சேபாளிடத்தில் தப்பு பண்ணும்போது மட்டும்தான் அந்த அறிவிப்பு வந்தது, தப்புன்னு தெரியுது. ஏன் அப்படின்னா அவன் பத்சேபாள் அவன் வேறொருவருடைய மனைவி, அவனை கொன்று இவன் தனக்கு மனைவி ஆக்கி கொண்டது பெரும் பாவமாக பாதகமாக சொல்லப்பட்டது. தாவீதுக்கு அநேக மனைவிகள் உண்டு, மறுமணவாட்டிகள் உண்டு, அதெல்லாம் தப்புன்னு சொல்லப்படலை. ஆனால் இன்னொருவனை கொன்று அவன் மனைவியை தனக்கு எடுத்து கொண்டது பாவம் என்று வேதம் சொல்கிறது. அவன் இன்னும் நிறைய மனைவிகளை கட்டினான். 10 மறுமணவாட்டி இருந்தாங்க, மனைவிகள் இருந்தாங்க, 10 மறுமணவாட்டிக்கு இருந்தாங்க. அதெல்லாம் பாவம் சொல்ல. சாலமோன் 700 மனைவிகள் 300 மறுமணவாட்டிகள் இருந்தாங்க, அதெல்லாம் பாவம் சொல்ல. எப்போ நீ கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி கொள்வது பாவம் அல்ல, கல்யாணம் பண்ணி கொள்ளாம இன்னொருவனுடைய பொருளை அபகரித்து கொள்வது பாவம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பாவம் உணர்த்தப்பட்ட போது நாத்தான் தீர்க்கதரிசி வராரு, நீ செய்தது பாவம் உனக்கு உணர்த்தப்பட்ட போது உடனே அவன் சரண்டர் ஆகிறான். எப்படின்னு சொன்னா 6வது வசனம் சொல்லுது, இதோ நீர் என் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்திலே ஞானத்தை வெளிப்படுத்தினீர். இப்போ இப்படி இருக்க விரும்புகிற நீங்க, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், முட்டாளா போய் இந்த பாவத்தை பண்ணிட்டேன். அப்போ என்ன செய்யறேன்னா, நான் ஈசோப்பினால் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். நாம் இப்போ அடுத்தது 2024 என்கிற ஒரு புதிய உலகத்துக்குள்ளே, புதிய ஆண்டுக்குள்ளே, புதிய வழிக்குள்ளே நம்ம போக இருக்கிறோம். இந்த 2023வது வருஷம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் 2023ஐ ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட இன்றைக்கு பல மடங்கு உயரும்படி, ஆசீர்வதிக்கும்படி, செல்வாக்கை உண்டாக்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். இது போதாது, அடுத்த ஆண்டு இதை காட்டிலும் மேன்மையாக, கனமுள்ளவர்களாக, மகிமையுள்ளவர்களாக உங்களை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் இந்த ஆண்டு உங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் போகும்போது இங்கிருந்து ஒரு விஷயம் பாருங்களேன். இப்போ இங்கிருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இங்கேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ நாம் இங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற மாதிரியே கிளம்பி போவோமானா போக மாட்டோம். நல்லா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சோப் போட்டு குளிப்போம், இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ் எதுன்னு பார்ப்போம், திருப்பி பார்ப்போம், போட்டுட்டு திரும்பி கண்ணாடி முன்ன பார்ப்போம். இது எல்லாம் எதுக்குன்னா, நான் போகிறது பட்டணம், எங்கேயோ சாதாரண ஒரு இடத்துக்கு இல்லை. அப்படியானால் நீங்கள் ஒரு இடத்திற்கு போகும்போது உங்களை மாற்றுவது போல நீங்கள் இந்த 2024வது வருஷத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் இன்று நின்று உங்களை ஆராய்ந்து அறிந்து நீங்கள் புது ஆண்டுக்குள்ளே போக வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு படிப்படியாக நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், மேன்மைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஏதோ வந்தங்க, ஏதோ ஆவரேஜாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை
எங்கேயோ தவறுதல் இருக்கிறது. உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் எங்கேயோ கோட்டை விட்டு இருக்கிறீங்க. ஆகினால தான் நீங்கள் ஆவரேஜாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் குற்றங்களை, உங்கள் பாவங்களை, உங்கள் தப்பிதங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு போவீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை, அதுதான் இந்த 51வது சங்கீதத்தை தெளிவாக தாவீது அருமையாக யோசித்து எழுதியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில், அப்போ நம்ம எங்கே போய் ஈசோப்பை தேடி வர்றது? பாவம் கழுவணும், வெள்ளாட்டுக்கடா ரத்தம் வேணும், இளங்காலை ரத்தம் வேணும், அப்புறம் ஈசோப்பு வேணும், சிவப்பான ஆட்டு மயிர் தேவை. சரி, அது கூட வேணாம், விட்டுடலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ என்னென்ன வேணும்? ஈசோப்பு வேணும், இளங்காலை இல்லைன்னா வெள்ளாட்டுக்கடை ரத்தம் வேணும், தண்ணி வேணும். தண்ணியே கிடச்சிடும்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த காலை ரத்தத்துக்கு நம்ம எங்கே போகிறது? ஆட்டுக்கடை ரத்தத்துக்கு எங்கே போகிறது? அப்போ எல்லாம் கிடச்சிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஈசோப்பு செடிக்கு எங்கே போகிறது? அப்படி தான் இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடுங்க. நமக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டு விட்டது. அல்லேலூயா. நமக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டு விட்டது. அது யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக காளையாக, வெள்ளாட்டுக்கடாவாக பலி செலுத்தப்பட்டார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், ஆமென், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஓகே, அப்புறம் தண்ணி ஓகே, அப்புறம் இந்த ஈசோப்பு அங்கதான் வருது இல்லையா? இந்த வசனத்தை பாருங்க. ஈசோப்பு தேவனுடைய வசனம், வார்த்தை. இன்னைக்கு நம்ம உணர்த்துகிறது யாரு? பைபிள் படிக்கும்போது நாம் உணர்த்தப்படுகிறோம். வசனங்கள் நம்மோடு பேசுகிறது. வசனங்களை கொண்டு போதனை செய்கிறோம், வசனங்களை கொண்டு வாசிக்கிறோம், அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறையை திருத்திக் கொள்கிறோம். வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இங்கே போகலாம், இங்கே போகக்கூடாது என்பதை நாம் கடைபிடிக்கிறோம். இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், இந்த வேத வசனம் நம்மை சத்தியத்திலே நடத்துகிறது. இது கர்த்தருடைய வசனம் சுகமாக்கும் மருந்தாக வேலை செய்கிறது. அல்லேலூயா. வசனம் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் நம்ம சுத்திகரிக்கிறதா இருக்கிறது, சுகமாக்குறதா இருக்கிறது. வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்மை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனமே நம்மை விடுவிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த காரியங்களை எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது, இந்த ஈசோப்பு செடி இங்கே புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வேத வசனங்களை குறிக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சங்கடங்கள் வந்தாலும், உடனே நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தை எடுத்து அதை நீங்கள் உள்கொள்ளும் பொழுது உள்காயங்கள் ஆறும். வசனங்களை வாசித்து மேல் பூசாய் பூசும் பொழுது மேல் காயங்கள் ஆறும். உங்களுடைய சிந்தனையில் இருக்கிற சிந்தனைகள் சிதறும் பொழுது வேத வசனங்களை வாசித்து அதை மேற்கொள்ளும் பொழுது இந்த சிந்தனைகள் உங்களுக்கு மாறுதல், நல்ல தெளிவு உண்டாகும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அருமருந்து எது? வசனம். நீங்கள் ஒரு வசனத்தோட வாசித்தீங்களேன். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லிடலாமா? என்னங்க அருமையா சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இப்போ முதல்ல ஈசோப்பு நம்ம என்னன்னு பார்த்தோம்? மூலிகை செடி, உட்காயங்களையும் வெளிகாயங்களையும் நோய்களையும் நீக்கக்கூடிய ஒரு அருமருந்தான செடி என்று பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம கொண்டு வருகிறோம் கர்த்தருடைய வேத வசனம். இந்த வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா
யோவான் சொல்லும்போது சொல்றாரு 17:17 உம்முடைய சத்தியமே, உம்முடைய சத்தியமே, சத்திய வசனமே அவர்களை பரிசுத்தமாக்குகிறது. வசனம் தாங்க. ஒரு இப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரிசுத்தமாயிட்டேன்னா இல்லை. நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஞானஸ்தானத்தை குறித்ததான அறிவே எனக்கு இல்லாமல் இருந்தது. ஞானஸ்தானம் எடுத்தா ஓகே அப்படின்னு சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுத்தா ஓகேன்னு சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஞானஸ்தானம் எடுக்கிறது எதுக்கு என்று கூட தெரியாமல் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்றைக்கு அவங்க பரிசுத்தமாகறாங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க, வாசிக்க வாசிக்க, அதை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த அவர்கள் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. வசனம் மருந்தாய், வசனம் டானிக்கியாய், வசனம் கிளைய தைலமாய், வசனம் ரண மருந்தாய், வசனம் உள்காயங்களை குணப்படுத்துகிற மருந்தாய் இன்றைக்கு ஈசோப்பாய் நம்ம மத்தியில் இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஈசோப்பு, புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வசனம் வசனம் வசனம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நம்ம ஆதாரம் இல்லாத எதையும் நம்ப வேண்டாம். நீங்கள் எதையுமே சொல்கிறேன், எதையும் நீங்கள் எதை நம்பினாலும் வேதத்தில் ஆதாரம் இருந்தால் நம்புங்க, இல்லைன்னா நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா கள்ள போதகர்களும் வருவாங்க, கள்ளமாக உங்களை டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் போய்கிட்டு நல்ல பக்தியான வழியில் போயிட்டுருப்பீங்க, பரிசுத்தமான வழியில் போயிட்டுருப்பீங்க, நல்ல வழியில் போயிட்டுருப்பீங்க. டக்குன்னு அந்த கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிக நம்மளை கிராஸ் பண்ணி அப்படியே நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம நல்லா தானுங்க வந்தோம், இப்போ என்னாச்சு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த கள்ள போதகர், அந்த கள்ள தீர்க்கதரிசி, அந்த கள்ள சகோதரன் நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டான். நாம் இப்போ தடமாறி எங்கே போகிறதுன்னு தெரியாமல், எந்த இடத்துல நிற்கிறதுன்னு தெரியாமல், நிற்கக்கூடாத இடத்துல நின்றுட்டு இருப்போம். அப்படியானால் அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டில் தாவீது சொன்னார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். இன்றைக்கு நீங்களும் ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனத்தினாலும் நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா, ரத்தம், ஈசோப்போடு, ஈசோப்பினால் தொட்டு தெளிக்கப்பட்டு சுத்தப்படுத்தினார்கள். அப்படி புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வசனத்தினால் தொட்டு உங்கள் மேல் தெளிக்கப்படும் பொழுது நீங்கள் பரிசுத்தம் ஆகிறீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாளிலேயே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த இடத்துல எல்லாரும் எதற்கும் அறிக்கையிடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிந்தால் போல, ஆண்டவரே இத்தனை நாட்கள் இந்த குற்றத்தை நான் மறைவாய் வைத்திருந்தேன், இது யாருக்கும் தெரியாது, இது நான் உமக்கு மட்டும் தெரியும், இதை இன்றைக்கு உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே உம்முடைய இரத்தத்தை தெளித்து உம்முடைய வசனத்தினால் என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்வீர்களானால், நீங்கள் 2024 ஆண்டுக்குள்ளே போகும்பொழுது மிக 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 நீங்கள் எதிர்பார்த்திராத எல்லா நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவதற்கு உங்கள் தேவன் வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது நாம் பார்த்தோம், ஈசோப்பினால் சுத்திகரியும். நம்ம சுத்திகரிக்கப்படணும். இந்த கடைசி காலங்களில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் 12 மாதங்கள் கடந்து வந்தோம். 12 மாதங்கள் நாம் இடறுவதற்கு ஏராளமான வழிகள் வந்திருக்கலாம். நம்மளை இடற வைக்கிறதுக்கு கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சகோதரர்கள் வந்திருக்கலாம், கள்ள போதனைகள் வந்திருக்கலாம். இதில் கேட்டிருக்கலாம், கொஞ்சம் தடுமாறி இருக்கலாம், கொஞ்சம் நம்ம ஏமாந்திருக்கலாம்.
எல்லாத்தையும் சீர்தூக்கி பாருங்க. வசனம் சொல்லுகிறது, தாவீது ஈசோப்பினால் சுத்திகரிக்க சொன்னான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனத்தினாலும் இன்றைக்கு ஆண்டவரே எங்களை சுத்திகரியும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க, சுகமாக்க, விடுவிக்க, பாதுகாக்க, பரிசுத்தப்படுத்த, உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக சங்கீதம் 139:24. இரண்டாவது, நாம் எதை சுத்திகரிக்கப்பட வேண்டும், எங்கே சுத்திகரிக்கப்பட வேண்டும், எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நீங்க கவனிங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி. நிறைய பேர் நீங்கள் ஜெபம் பண்ண பாருங்க, ஜெபம் பண்ணுறாங்க. சில பேர் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் எதனா பாவம் செய்திருந்தா என்னை மன்னியும் ஆண்டவரே. ஏன் உனக்கு தெரியாதா பாவம் செய்தியா இல்லையான்னு? செய்தியா இல்லையான்னு தெரியல, என்னை மன்னிச்சிரு ஆண்டவரேன்னா நீ என்ன பண்ணனா முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே மறைக்கலான்னு பார்க்குறேன். வேதம் சொல்லுகிறது, 1 யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னில் நான் பாவம் இல்லை என்று சொல்வேனானால் என்னை நானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறேன். 1 யோவான் 1:7 நீங்கள் அந்த வசனத்தை பாருங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. நமக்கு எனக்கு பாவம் இல்லை என்று சொல்வேனானால் என்னை நானே வஞ்சித்துக் கொள்கிறேன். நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ள சத்தியமாக இராது. இப்போ நீங்கள் கவனித்து பாருங்களேன், நிறைய நேரத்தில் நிறைய பேர் பண்ணுற ஜபம் நான் பார்த்துருக்கேன், நான் கேட்டிருக்கேன், நிறைய ஜபங்கள் கேட்டிருக்கேன். நிறைய பெரிய 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 பலவான்கள், கனவான்கள் ஜெபம் பண்ணுறதெல்லாம் கேட்டிருக்கேன், பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணுறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்போ அவங்க பண்ணுற ஜெபத்தில், கர்த்தாவே எனக்குள் பாவம் இருந்தால் மன்னியும். அது தவறான அறிக்கை. ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், இது சரியான அறிக்கை. ஏன்னா இவர் பாவம்னு ஒத்துக்க மாட்டாராம், பாவின்னு ஒத்துக்க மாட்டாராம். வேணும்னா நீ அப்படி போகிற போக்கில் இருந்தால் மன்னிச்சுட்டு போ. அப்படின்னா என்ன இல்லை, நான் பாவியே கிடையாது, நான் பரிசுத்தவான். ஆண்டவருடைய வசனத்தை ஆண்டவரை இவர் பாவியாக்குறார். வேதம் சொல்றது, எனக்கு பாவம் இல்லைன்னா நான் என்னை நானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறேன். என்னில் பாவம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, உங்களில் பாவம் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது. பாவம் நம்முடைய பாவமான உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உழண்டு கொண்டிருக்கிறோம். பாவம் எப்படியானாலும் சேறு போல ஒட்டிக்கலாம், காற்றுல வர்ற தூசு போல மேலே ஒட்டிக்கலாம். அந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டி ஜெபிக்கணுமே தவிர, ஆண்டவர் என்கிட்ட பாவம் இருந்தால் மன்னியும் ஐயோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ ஏமாத்தற்காரன், நீ ஏமாத்திட்டே இருக்கிற. மனுஷனை மாத்திரமல்ல, தெய்வத்தையே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனம் பாருங்களேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, ஆமாங்க, அப்படி ஒப்பு கொடுக்கணும். என்னன்னு சொன்னா, என்கிட்ட இல்லை, ஆனா என்ன பண்ணுங்க, நீங்க எதனா கண்டுபிடிச்சா மன்னிங்க. இல்லைங்க, நம்ம போற பாதை, நம்ம ஓடின ஓட்டம், நம்ம நடந்து வந்த பாதைகள். ஒரு பக்தன் பாடினா, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க,
தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். அல்லேலூயா. இரண்டாவது நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு நாளும் நாம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி யாருக்கு? யாருக்கு வேதனையை உண்டாக்குறது? ஆண்டவருக்கு வேதனையை உண்டாக்குற வழி. இப்போ நம்ம பார்த்தீங்களா, பைபிளில் பழைய ஏற்பாட்டில் படிச்சிங்கன்னா மனுஷனை படைச்சது அவர் தான். ஆமாம் தானே? 6வது நாள் தம் சாயல தம்மை போல ஒருத்தனை படைக்கணும்னு படைச்சார். அந்த 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் வரும்போதெல்லாம் மனுஷனை படைச்சதுக்காக மனஸ்தாபப்பட்டார்னு. முதல்ல படைச்சது அவர் தான். 2வது அதிகாரத்தில் வரீங்கன்னா அவர் தான் படைச்சாரு அப்படின்னு வரும். நீங்கள் அதே 6வது அதிகாரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா படைச்சதுக்காக கர்மம் பிடிச்சவன், ஏன் தான் இவனை படைச்சனோ அப்படின்னு மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு அவன் அவ்வளோ பாவம் பண்ணி விட்டான். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ஆண்டவரே என்கிட்ட பாவம் இருந்தால் மன்னின்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோன்னு பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்னை சுத்தமாக்கும் நித்திய வழியில நடத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இரண்டாவது எப்படி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். முதல்ல எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும்? ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது நாம் எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும்? எப்படி? வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்குதான்னு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு விரோதமா நான் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என்னிடத்தில் காண்கிற குற்றங்களை எனக்கு மன்னியும். காலையில் ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என்னுடைய குற்றங்கள் குறைகள் பாவ சாபங்களை மன்னியும் ஜெபம் பண்ணுவேன். நான் ஒன்றுமே எங்கேயும் போகல, எந்த ஒரு பண்ணல, எங்கேயும் தப்பு பண்ணல, பாவம் பண்ணல, எங்கேயும் போகல, வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனால் நான் எங்கேயும் வெளியே போனதுன்னா பாவம் பண்ணுறதுக்கு. ஆனால் அப்போ கூட என்ன பண்ணும், காலையில் ஜெபம் பண்ணும்போது எப்படியாகிலும் நம்ம அறியாமல் பாவம் நமக்குள்ளே வந்திருக்கும். கேள்வியினால் பாவம் வந்திருக்கும், பேச்சினால் பாவம் வந்திருக்கும், கண்ணினால் பாவம் வந்திருக்கும், ஏதோ ஒரு பாவம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கின வழி நமக்குள் வந்திருக்கும். உடனே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னித்து நித்திய வழியில் நடத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்க மனம் மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வசனம் பாருங்க, மறுபடியும் வாசிக்கலாமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். ஆமென். நித்திய வழியில் நடத்த சொல்லி கேட்போம். நம்மை தேவன் நித்திய வழியிலே நடத்த வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக சங்கீதம் 135 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 139 23வது வசனம். ஆமென். வரல சொல்லமா? மூன்றாவது கவனமா கவனிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் சோதித்து சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ரொம்ப முக்கியங்க. நம்ம பாவம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவத்தை போய் செஞ்சாதான் பாவம்னு நினைக்கிறாங்க. வசனம் சொல்லுது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே பாவம், ஒரு பையனை இச்சையோடு பார்த்தாலே பாவம். அப்போ இங்க செய்யலையே, செஞ்சாதானே பாவம். விபச்சாரம் செஞ்சாதானே பாவம். ஆனா இவன் விபச்சாரம் பண்ணலையே, அப்புறம் எப்படி அது பாவம் ஆகும் அப்படின்னா, வசனம் சொல்லுது
இருதயத்தில் நீ முழுக்க பாவம் செஞ்சிட்ட, சிந்தனையில் முழுக்க நீ பாவம் செஞ்சிட்ட. அந்த பாவங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டு ஃபுல்லாக சிந்தனை மண்டையில் ஃபுல்லாக எப்போவுமே இவங்க அப்படி போவாங்களா அப்படி போவாங்களா, அவங்கள வாரி வைப்பாங்களா, இவங்கள வெட்டி வைப்பாங்களா, அதை பண்ணுவாங்களா இதை பண்ணுவாங்களான்னு சொல்லுவாங்க. ஆனால் சோத்திரம் ஜெபம் பண்ணும்போது சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே. ஆனால் இங்கே இன்னும் இல்லை, நல்ல சிந்தனை இல்லை, நல்ல எண்ணம் இல்லை, நல்ல நோக்கம் இல்லை, நல்ல ஒரு வெளிப்படையான எண்ணம் கிடையாது. யார் எப்படியாவது மேலே போயிடணும், எப்படியாவது நல்லா இருக்கணும். நான் சொல்கிறேன், நீ ஒழுங்காக இயேசுவை பிடிச்சிக்குங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக அவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு வேற யாருன்னா ஆதாரம் வேணும்னா அப்படிப்பட்ட ஆளை காட்டுங்க. அப்படின்னா வேற எங்கேயும் போய் தேடாதீங்க, நானே சாட்சியாக நிற்கிறேன். ஊருக்கு வரும்பொழுது ஒரே ஒரு பேண்ட்டு, ஒரே ஒரு ஷர்ட்டு, ஒரே ஒரு ஜிப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஜிப்பா துவைச்சி காய வச்சு அயன் பண்ணி வச்சிருவேன். மற்ற நாளும் ஃபேண்ட் ஷர்ட்டை போட்டு 6 நாளும் ஃபேண்ட் ஷர்ட்டை போட்டுக்குவேன். ஆனால் அந்த ஒரு ஃபேண்ட்டு தான், ஜிப்பாவுக்கும் ஒரே ஃபேண்ட்டு தான், சட்டைக்கும் ஒரே ஃபேண்ட்டு தான். அது புதுசாக எடுக்கிறதுக்கு வழி இல்லாத போது அப்படி என்ன ஆச்சுன்னா நஞ்சு ரெண்டுத்துக்கும் போடணும் இல்லை. நைட்டில் லுங்கி கட்டின்னு அதை துவைச்சி போட்டு காய வச்சு ஆற வச்சு துவைச்சி அயன் பண்ணி போட்டுக்குவேன். ஆனால் எவ்வளோ நாளைக்கு தான் அது மட்டும் பாவம் உழைக்கும், பின்னாடி பில்லை போட வேண்டியதாக போச்சு. அதே மாதிரி சட்டையில் இந்த இடத்துல அப்படியே பில்லை போட வேண்டியதாக போச்சு. ரஃப் அடிச்சு நிஜமான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தெரியும். இந்த அவருடைய பீடத்தில் நின்று சொல்லுகிறேன், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்பொழுது போட்டுக்கத்தான் நேரம் கிடைக்கல. நிறைய அடுக்கி வச்சுக்கிறேன். உள்ள பீரோ தந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கிறது பூரா எந்து 2 அடுக்கு, ஜிப்பா ஒரு அடுக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் ஒரு அடுக்கு, சாதாரண ஃபேண்ட் ஷர்ட் ஒரு அடுக்கு. ஆனால் அன்றைக்கு இல்லாத போது எந்த தீய சிந்தனையும் வரல. எப்படியாவது இது பேண்ட் ஷர்ட்டை வரணும்னா எப்படி பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. கர்த்தர் கொடுப்பார்னு நினச்சேன், கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நாம் நம்முடைய இருதயமும் சிந்தனையும் சீராயிருக்க வேண்டும். வசனம் தெளிவாக சொல்கிறது. மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஏன்னா நம்ம நினைக்கிறதுல யாருக்கும் தெரியாது. இப்போ நான் உங்களை திட்டுறேன்னா ஆசீர்வதிக்கிறேன்னா தெரியாது. ஆனால் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் உள்ளம் புறமும் அறிந்தவர். அவருக்கு தெரியும். நம்ம என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்தவர் அவர். என் இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லை, நான் என்ன சிந்திக்கிறேன்னு கூட அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க, யாரை மனசில் யோசிக்கிறீங்க, யாரை மனசில் திட்டுறீங்க, யாரை ஆசீர்வதிக்கிறீங்க, யாரை நல்லவங்கன்றீங்க, யாரை கெட்டவங்கிறீங்க என்று நினைக்கிற உன் நினைவுகளை தேவன் அறிவார். நாம நினைக்கிற மாதிரி நினைக்கிறது இல்லை அவரு. அவருடைய நினைவுகள் வேற, உன்னுடைய நினைவுகள் வேற. உன்னுடைய நினைவுகள் வெறும் அழுக்கா இருக்கு, அவருடைய நினைவுகள் உன் நினைவுகளை அறிந்து இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்க கவனிச்சு பாருங்களேன். நம்முடைய இருதயம் தேவன் அறிந்திருக்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். தாவீது சொல்லும்போது சொல்றான், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். எத்தை வச்சு ஆராயிறது? எல்லாத்தையும் உடம்புக்கு சோப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணிடலாம். இருதயத்தை என்ன போட்டு சுத்தம் பண்ணுறது? இந்த பிள்ளைங்களை போல் வசனம் படிங்க, ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாகிடுவீங்க. அல்லேலூயா. நல்ல சிந்தனை வேணுமா? ஆமாங்க, நல்ல சிந்தனை வேணும். நிறைய பைபிளை படி, வசனம் நிறைய மனப்பாடம் பண்ணு. அந்த சிந்தனையில் வசனம் போய் ஏறிடுச்சுன்னா இந்த கெட்ட சிந்தனை, கெட்ட எண்ணம், கெட்ட நோக்கம், கெட்ட பேச்சு, கெட்ட செயல் எதுவும் உங்ககிட்ட வராது. எல்லாம் புதிதாய் மாறிடும். அல்லேலூயா. ஒரு பக்தம் பாடினல, பழமை எல்லாம் ஒழிந்து போனதே,
எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒழிந்து போனதே. சொல்லம் எல்லாரும். எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையால் நிரம்பியே வாருமே. உந்தன் மகிமையால் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. சோத்தரிப்போம் ஆமே ஆமென் துதிகளுடனே. பறிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே ஆமென் துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே. மேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே. இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. அல்லேலூயா. தாவீது முதல்ல சொன்னாரு, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அவர் செய்த மன்னிக்க முடியாத பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட செய்தார். இரண்டாவது, வேதனை உண்டாக்குற வழி. நீங்க முதல்ல தேவனுக்கு வேதனை உண்டாக்காத இருந்தீங்கன்னாவே மனுஷனுக்கு வேதனையை உண்டாக்க மாட்டீங்க. அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் யாரை வேதனைப்படுத்தினேன் யாரை வேதனைப்படுத்தலைன்னு யோசிக்காதீங்க. தேவனை வேதனைப்படுத்தலைன்ற தைரியம் நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இங்கே உலகத்தில் மனுஷனை யாரும் உங்கள் மூலமாக வேதனைப்பட்டு இருக்க மாட்டாங்க. மூன்றாவது, தேவனே என்னை ஆராய்ந்து, என் இருதயத்தை ஆராய்ந்து ரொம்ப கொஞ்சம் சரி பண்ணி பாருங்க ஆண்டவரே. அது இருதயம் கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கு. எப்போ பார்த்தாலும் கிறுக்கு பிடிச்சிக்குது. அதுக்கு எப்போ பார்த்தாலும் அப்படியே கிறுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கிடக்குது. அதை கேடு உள்ளதா இருக்குது. அந்த இருதயத்தை, கிறுக்கும் கேடு உள்ள இருதயத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி, அது மாத்திரமல்ல சிந்தனையை சீராக்கும்படியாக இங்கே தாவீது வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? வசனம் சொல்லுது, இருதயம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. சிந்தனை சரியானதே கிடையாது. நம்ம எப்பவுமே தேவனை மட்டும் நம்பி இருக்கிறோம். அவர் ஆசீர்வதிப்பார், பார்த்துக்கலாம், அவர் கொடுப்பார், என் பிரச்சனையை தீர்ப்பார், என் வியாதியை மாற்றுவார், எனக்கு தேவையை சந்திப்பார் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை, நேற்று தான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, இன்னைக்கு எப்படி வந்துச்சு? வயிறு எறிடுமா? வயிறு எரிஞ்சா உன் சிந்தனை சரியில்லை. நீ அவங்க நல்லா இருக்காங்க சோத்திரம் சொல்லிட்டு போ அப்படி சொன்னா உனக்கு வயிற்று எரிச்சல் இல்லை, நீ நல்லா இருப்ப. வயிறு எரிஞ்சினா அல்சர் வரும், அப்புறம் உனக்கு ஹாஸ்பிட்டலில் போய் குடலை அறுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதெல்லாம் உனக்கு வேணாம். உன் இருதயத்தை இப்போவே ஆராய்ஞ்சு பாரு, வேதனை நிற்கிற வழியெல்லாம் அக்கிட்டு போடு, உன் சிந்தனையை சரிப்படுத்திக்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான்காவதாக சங்கீதம் 25, 26:2. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லமா? நம்ம அந்த வசனத்தெல்லாம் படிச்சிருப்போம், நம்முடையதாக மாற்றிருக்க மாட்டோம். நம்முடைய அறிக்கையா, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுறதா பார்த்துருக்க மாட்டோம். இங்கே பாருங்க, சங்கீதம் 26:2 கர்த்தாவே, இது என்னது? இது பரீட்சைன்னு என்ன? எல்லாம் பரீட்சை எழுதணுங்க தானே? பரீட்சை எழுதலையா? பரீட்சை எழுத பாஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்களா? நாங்கள் எங்கெங்க பள்ளிக்கூடம் போனோம்? பள்ளிக்கூடம் போனால் தானே பரீட்சை எழுதணும், இல்லை?
பள்ளிக்கூடம் போகாதவங்களா நீங்களாம்? போனீங்களா இல்லையா? போனீங்க. அங்கே பரீட்சை பார்த்தீங்களா? பார்த்தீங்க. என்ன பரீட்சை நடந்துச்சு? குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம். காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை, முழு ஆண்டு பரீட்சை. கொஞ்சம் நடத்திட்டு உன்னை பரீட்சை பார்த்தாங்க, இன்னும் கொஞ்சம் நடத்திட்டு பரீட்சை பார்த்தாங்க, இன்னும் முழுசாக சொல்லிட்டு பரீட்சை பார்த்தாங்க. நீ தேரனியா இல்லையா? தேறி இருந்தால் மேலே போயிருப்ப, தேரலைன்னா அதே வகுப்பில் திரும்பி உட்காந்துருப்ப. 1 வருஷம் பார்த்தாங்க, 2 வருஷம் பார்த்தாங்க, 3வது வருஷம் அப்பா அம்மா வர வச்சு இது ஒரு ஞானசூனியம், இதுக்கு சுட்டு போட்டால் கூட அறிவே வராது, படிப்பும் வராது, புத்தியும் வராது, இதுக்கு ஒரு அறிவே கிடையாது, இந்த எத்தும் போய் எங்கன்னா ஆடு மேய்க்க விடு, மாடு மேய்க்க விடு, எங்கன்னா சாணி வர விடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திக்கலையா? நீங்கள் சந்திக்காமல் வந்திருக்க முடியாது, சந்திச்சே ஆகணும். ஒருவேளை சாணி வர விடுற இடத்துல நீங்கள் வராதுன்னு இருக்கலாம், பரீட்சையை கட்டாயம் சந்திச்சிருக்கணும். அல்லேலூயா. பரீட்சை என்பது உன்னை, உன்னுடைய நினைவை, உன் நினைவாற்றலை, உன் திறமையை, உன்னுடைய அறிவை சோதிக்கிற ஒரு நிலைமை. அல்லேலூயா. அங்கே தாங்க கால் பங்கில் வந்து யோசித்து பார்த்தாங்க. வாத்தியாரங்களுக்கெல்லாம் தெரியும், டீச்சருக்கெல்லாம் தெரியும். கால் ஆண்டில் போய் பரீட்சை பார்த்தாங்க, அரை ஆண்டில் போய் பரீட்சித்து பார்க்குறாங்க, முழு ஆண்டில் போய் பரீட்சித்து பார்க்குறாங்க, அடுத்த ஆண்டுக்கு தூக்கி போடுறாங்க. இல்லை ஒரு அமுக்கு மெரிச்சு, ஒரு மெரிச்சு அமுக்கி அங்கேயே வைக்கிறாங்க. 1 வருஷம் பார்க்குறாங்க, 2 வருஷம் பார்க்குறாங்க, அடித்து அவங்க அப்பா அம்மா வர வச்சு இந்த சனினை எங்கன்னா எடுத்து போய் தூக்கி போட்டுருங்க, எங்கனாவது போஷிக்கிட்டோம், எப்படியாவது போஷிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மை தேவன் பரீட்சித்து பார்த்திருக்கிறார். ஆகையினால தான் உங்கள் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். இல்லைன்னா நீங்கள் எங்கேயோ சேத்துல போட்டு ஒரு மெரிச்சிட்டு இருப்பார். நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணதுனால இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? இதுதாங்க பெரிய கிருபை. நீங்கள் நம்ம கரண்ட் பல்பு கண்டுபிடிச்ச அவர் பேர்னா எடிசன் தானே, தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் ஸ்கூலில் படிப்பே வரல, எப்படியோ சொல்லி பார்த்தாங்க, எப்படியோ அடிச்சு பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, ஒன்றும் ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் கிளாஸை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் அவருக்கு டீச்சர். அவங்க சொல்லி கொடுத்தாங்க, படிப்பு சொல்லி கொடுத்தாங்க, அறிவை சொல்லி கொடுத்தாங்க, இயேசுவை சொல்லி கொடுத்தாங்க. எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க. உலகத்திலேயே பெரிய சயின்டிஸ்டாக மாறினார், பரீட்சிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை பரீட்சை பார்க்கிறார். எதை தெரியுமா? உங்கள் அறிவை, உங்கள் திறமையை, உங்கள் ஞானத்தை பரீட்சை பார்க்குறாருன்னு. எங்கே போய் சோதித்து பார்க்குறாரு? நீங்கள் உங்களுடைய அறிவை நீங்கள் அதை பற்றி யோசிக்கிட்டே கிடையாது. இப்போ ஸ்கூலில் பரீட்சை வைக்கிறாங்களே, எதுக்கு? இந்த பையன் நல்ல பையனா கெட்ட பையனான்றதுக்கு தானே? இல்லைங்க, உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, எவ்வளோ ஞாபக சக்தி இருக்குது, எவ்வளோ திறமை இருக்குது, அதையெல்லாம் பிரித்து பார்த்து உன்னை தூக்கி மேலே வைப்பா, அடுத்த கிளாஸில் வை. சில பேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு 2 கிளாஸ் தாண்டி கூட போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் உண்மை. அப்போ தேவன் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தாவே, என்னை பரீட்சை பார்த்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்தரியங்கள் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் முதல்ல பாருங்க, பரீட்சித்து பார்க்கணும். பரீட்சித்து பார்க்கணும் மீன்ஸ் உங்களுடைய அறிவு, ஞானம், ஞாபக சக்தி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அனுப்புறது பரீட்சித்து பார்க்கறது. 2வது சோதித்து பார்க்கறது. சோதித்து பார்க்கறது இப்போ எதை சோதிப்பாங்க சொல்லுங்க? இல்லைங்க,
இப்போ நீங்கள் வாங்குற ஒரு பொருளை சோதிச்சு பார்ப்பீங்களா? அது எது? பொண்ணு வெள்ளி தான் சோதிப்பீங்க. ஏன்னு சொன்னால் அது சின்ன பொருளாக இருக்கும், விலை பெருசாக இருக்கும். அப்படியே வாங்கிட முடியாது இல்லை? சோதிச்சு பார்த்து வாங்கி நகையை பார்த்து திருப்பி திருப்பி பார்த்து 916 காணுமே எங்கேயாது, அதை கொடு 916 கொடு அப்படின்னு கேட்குறோமே, அது என்ன? அதுதான் சோதிச்சு பார்க்கறது. 916% தங்கம், அதான் 916. மீதி % கலப்படம். அது கலப்படம் அந்த 16க்கு மேலே போடுற கலப்படம், அது கலக்கலைன்னா தங்கம் கட்டியாக இருக்காது, தூளாக இருக்கும். அதனால் அது கூட கலந்து செம்பை கலந்து அதை கலந்து ஆபரண நகையாக மாற்றுறாங்க. சில பேர் 50-50 பறந்துட்டு சாதாரண நகையாக பார்த்தீங்கன்னா 916 இல்லைன்னு சொல்லி விற்பாங்க. ஆனால் அதே ரேட்டுக்கு விற்பாங்க. அது கொள்ளைக்காரனுங்க செய்கிற வேலை. 916 பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கும். ரொம்ப ஞானமாக எல்லாத்துலேயும். அப்போது அது சோதிக்கப்படணும். உங்களை அது மாதிரி சோதிக்கணும். நீங்கள் 916 இல்லை டுபாகர் கோல்டா பார்க்கணும்ல, சோதிக்கணும். 3வது பாருங்களேன், புடமிட்டு பார்ப்பது. அல்லேலூயா. புடமிட்டு பார்க்கணுங்க. அது ரொம்ப இன்னும் ஆழமாக போய் பார்க்கணும் உங்களை. ஏன் தெரியுமா? நம்மக்கிட்ட கொஞ்சம் கூட சின்ன மாசு மறு கூட இல்லைன்னு கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா நீங்கள் யார் தெரியுமா? ராஜா விட்டு கண்ணை குட்டிங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய நிலைமை தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கும். அது சொல்கிறல்ல, ரொம்ப இது அருமையான ஒரு விஷயம், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வது. நான்காவது கர்த்தாவே 3 காரியங்கள் சொன்னார். 1, என்னை பரீட்சித்து பாரும். 2, சோதித்து பாரும். 3, புடமிட்டு பாரும். புடமிடுறது அவ்வளவு சாதாரணம் இல்லை. இப்போ தங்கத்தை எடுக்கிற அந்த 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 ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா, தங்கம் எங்கே இருக்குது? மண்ணோடு மண்ணாக சேர்ந்து இருக்குது. அதை முதல்ல மண்ணிலேருந்து பிரித்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா காய வைப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா உலக்கியால் குத்துவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அலசுவாங்க. மண்ணெல்லாம் அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உலகளத்தில் போட்டு இது போட்டு காய்ச்சி எடுப்பாங்க. இவ்வளோ பண்ணி எடுக்கணும் தங்கத்தை எடுக்கிறதுக்கு. நீங்கள் மட்டும் அப்படியே வருவீங்க, நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எப்படி பரிசுத்தவானா மாற முடியும்? உங்களை புடமிட்டு பாராம பரிசுத்தவான்களாய் மாற முடியாது. அல்லேலூயா. இப்போ நம்ம புடமிட்டு பார்க்கணும். 3 காரியங்களை சொல்லுங்க. 1, பரீட்சித்து பார்க்கணும் உங்களை, சோதித்து பார்க்கணும் உங்களை, புடமிட்டு பார்க்கணும் உங்களை. 5வதாக சங்கீதம் 19:12. இப்போ இந்த வசனம் நம்ம ஃபைனலாக படிக்கிறோம். இந்த வசனத்தை பாருங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? 2, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற தப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீ பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா இவன் கண்ணில் உத்தரம் இருக்கான், எதிரி கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கிறாராம். இவர் கண்ணில் என்ன இருக்கு அப்படின்னா, உத்திரன்னா மரங்க, என்ன இருக்கு அவர் கண்ணில்? மரம், பெரிய மரம் இருக்கு. உத்திரம்னா பெரிய மரம். அவர் எதிராளி கண்ணில் என்ன பார்க்குற எடுக்கிறாராம்? அவர் கண்ணில் துரும்பு இருக்குது, அதை எடுக்கிறாராம். இவர் கண்ணில் பெரிய மரமே இருக்கு. அதுதான் நம்ம மேலே இருக்கிற குற்றம் தெரியாது, நம்மளை பற்றி நமக்கு தெரியாது. நம்மளை பற்றி பார்க்கும்போது வெள்ளை சட்டை போட்டு மூடிடுறது. அப்படியே நான் தெரியுமா, நான்லாம் எப்படி எல்லாம் தெரியுமா அப்படின்னு ஒரு வெள்ளை கவுனு போட்டு ஒரு வெள்ளையை சட்டையை போட்டு அப்படியே அப்பட்டமாக மூடிடுறது. அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்க. நான் முதல்ல உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கணும்னா முதல்ல என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுக்க வேண்டும். உத்திரனா பெரிய மரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தூளக்கட்டு வீடு கட்டுவாங்க. தூளக்கட்டு வீட்டில் இதுக்கு முன்னே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல,
சின்ன வீடு, அதுக்கடுத்தது தூளக்கட்டு வீடு, அதுக்கப்புறம் ஓட்டு வீடு, அதுக்கப்புறம் மெத்த வீடு. இது அவங்க ஸ்டேட்டஸ் குறிக்கிறது. குடிசை வீடு நார்மலாக மக்கள் வச்சுக்கிற வீடு. எல்லாருக்கும் ஒரு சின்ன வீடு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே ஒரு ரூம் 2 ரூம் இருக்கும். சின்ன வீடு, அதாவது சின்ன வீடுனா கீழே ரொம்ப குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தூளக்கட்டு வீடு, அதுக்கு அடுத்தது ஓடு போட்ட வீடு, அதுக்கு மேலே டாப்பில் மெத்த வீடு. மெத்த வீடு கட்டிக்கிறவங்க தான் பணக்காரங்க. செகண்டில் இருக்கிறவங்க ஓட்டு வீடு, நடுத்தரத்தில் இருக்கிறவங்க தூளக்கட்டு வீடு, நார்மலாக இருக்கிறவங்க அந்த குடிசை வீடு. இன்னும் லோவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே டென்ட்டு போட்டு வாழ்ந்துருப்பாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. இந்த தூளக்கட்டு வீடுன்னு வருது பார்த்தீங்களா, அதில் ஒரு பெரிய உத்தரம் வச்சுருப்பாங்க. இந்த செவுத்துக்கோ அந்த செவுத்துக்கோ வச்சு அதிலேருந்து தான் இது கொடுப்பாங்க. அந்த கூரைக்கு வர்றதுக்கு மேலே ஒரு கொம்பு கொடுப்பாங்க. கீழே ஃபுல்லாக ஹாலாக இருக்கும். எங்கேயும் கீழே கால் நட்டுருக்க மாட்டாங்க. அந்த செவுத்துக்கும் இந்த செவுத்துக்கும் ஒரு குறுக்க இந்த பீம் மாதிரி ஒரு பெரிய மரம் வச்சுருப்பாங்க. அந்த மரத்துக்கு பேர் தான் உத்தரம். அல்லேலூயா. இப்போ என் கண்ணில் என்ன இருக்குது? அந்த உத்தரம் இருக்குது. உங்கள் கண்ணில் என்ன இருக்குது? துரும்பு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். சிஸ்டர் பிரதர் உங்கள் கண்ணில் துரும்பு இருக்குது, நான் எடுக்கட்டுமா அப்படின்றேன். நீங்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லலை, இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம என்னன்னு சொன்னால் நம் பிழைகளை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்கிட்ட என்ன ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு டுடே ஆண்டவரே என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். என்னை இன்றைக்கு உமக்கு பிரியமாய் ஏற்றுக்கொள்ளும் சொல்கிறோமா? எப்போ ஒரு வாட்டி சொன்ன மாதிரி இருக்குது இல்லை? இல்லைங்க, தினம் நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்க்கணும். ஆண்டவரோடு கூட நம்ம அவர் பார்க்கணும். நம்முடைய குற்றங்களை பிழைகளை அவர் திருத்தணும். இப்போ நம்ம டெஸ்ட் வைப்பாங்க, மந்த்லி டெஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு. எதுக்கு டெஸ்ட்டு திருத்தி பேப்பர் கொடுக்குறது எதுக்கு தெரியுமா? பிள்ளைங்கள் இருக்கிற பிழைகளை, எழுத்து பிழை, இந்த எழுத்து வடிவு அமைக்கிறாங்கள்ல, அதெல்லாம் பார்த்து அவங்கள சரிப்படுத்துறது. உங்கள் பிழைகளை நீங்கள் உணர்னீங்கன்னா நீங்கள் உங்களை சரிப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் பிழையை உணரலைன்னா உங்களை நீங்கள் இன்னும் சரிப்படுத்தலைன்னு அர்த்தம். உங்களை கட்டாயமாக நீங்கள் சரிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தெரிஞ்சு வந்த குற்றங்கள் வந்தால் நம்ம தப்பிச்சிக்கலாம். மறைவாக வர குற்றத்துக்கு நம்ம தப்பிக்கணும்ல, அதுதான். அது மீதி போகிறதுக்கு ஆண்டவர் பார்த்துக்குவார். நீ உன் குற்றத்தை உணர்ந்து மன்னிக்கப்பட்டா மறைவாக வர குற்றங்களை தேவன் உன்னை நீங்களாக்கி காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம எத்தனை பார்த்தோம்? 5 காரியங்களை பார்த்தோம். இந்த 5 காரியங்களை மறுபடியும் ஒரு விசை ஞாபகப்படுத்தி கொள்ளலாமா? 1, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். இளம் காலை வெள்ளாட்டுக்கடா இரத்தத்தினால் தண்ணீர் கலந்து ஈசோப்பு செடியினால் தொட்டு தெளிக்கும் பொழுது அவருடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம், தோஷங்கள், பாவங்கள், பாவத்தினால் உண்டாகிற தோஷங்கள் நீங்குகிறது. அல்லேலூயா. 2வது, வேதனை உண்டாக்குற, தேவனுக்கு வேதனை உண்டாக்குற வழி உங்ககிட்ட இருக்குதான்னு ஒவ்வொரு நாளும் நீங்க ஆராய்ந்து பார்த்து அதில் இருந்து நீங்க வெளியேற்றப்பட வேண்டும். 3வது, தேவன் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து உங்கள் சிந்தனையை சோதித்து பார்க்க வேண்டும். 4வது, என்னை பரீட்சை பார்த்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்தரங்களை
புடமிட்டு பாரும். இப்படி தான் நீங்கள் இப்படி பட்டு பார்த்தீங்கன்னா தான் தேவனுக்கு பிரியமா வாழ முடியும். அருமையான சகோதரனே சகோதரியே, மற்றவங்களையே பார்த்து கொண்டிருக்கிறேன். மற்றவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி போகிறாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி குனியிறாங்க, மற்றவங்கள குற்றத்தையே பார்க்கிற என் சகோதரனே சகோதரியே, உன் பிழைகளை முதல்ல உணரு. உன்னை நீ யோசித்து பாரு. மற்றவங்களை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அதை பார்த்துக்க ஆண்டவர் இருக்கிறார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்க மாறிக்கட்டும். உன் பிழைகளை அறிக்கையிடு, உன் குற்றங்களை அறிக்கையிடு, உன் பாவங்களை அறிக்கையிடு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இறங்கும் இறங்கும் என்று சொல்லி கேள். என்னை மன்னியும் என்று சொல்லி கேள். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேள். இப்பொழுது இருந்தது போல நான் தொடர்ந்து இருக்கக்கூடாது ஆண்டவரே. இன்னும் நான் மேலும் 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 உம்மை அண்டை பிடித்து, உம்மை வளர்ந்து, உம்மை கைப்பிடித்து இன்னும் நடக்க பழக்கி வையும் ஆண்டவரே. என்னை இன்னும் உயர்த்தும், என்னை இன்னும் ஆசீர்வதியும். என் பாவங்களை அறை என்னை கழுவும். ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். எங்கள் பாவங்கள் அறை என்னை கழுவும். மறைவான குற்றங்களுக்கு எங்களை மறைத்துக்கொள்ளும். இருதயத்தை ஆராய்ந்து பாரும். என் சிந்தனைகளை ஆராய்ந்து பாரும். என்னிடத்தில் காணப்படுகிற எல்லா குற்றங்கள் தாவீது அறிக்கையிட்டு, தாவீது பண்ண பாவ அறிக்கையை இதோ இந்த நாளிலே எங்கள் பாவங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்கும், மன்னியும். இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியிலே இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடைபெறும்.